السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த திக்ரை 99 தடவை ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த ரஜபுடைய மாதம், அல்லாஹ்வினுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் அதிகமான நல்லமல்களை செய்வோம். எதிர்வரக்கூடிய ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ருகளை நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம். அதே போன்று அதிகமாக ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திக்ருகளினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் கவலை என்னவென்றால், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்திருக்கலாமே என்ற கவலை சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இந்த திக்ர். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ர் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன திக்ர் என்றால், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை, அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று நாம் 33 தடவைகள் ஓதிவோம். இந்த திக்ர்களை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். இவ்வாறு ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான்.